ஆணி இல்ல என்றாலும் ஆயா போட்ட சாணி. எப்படி நான் உங்ககிட்ட சொல்லட்டும்? ஆயல என் முன்னாடி உலக்கையை போட்டாங்கடி. அட தாண்டறதுக்கு வழி இல்லாத என்ன மூளையில உட்கார வச்சுட்டாங்கடி. அட ஊம்ப கொடுக்கல. நான் முள்ளு மேல சேலை போட்டுடி. மெதுவா ஏடாயா சீசன்ல கடப்ப களைய முடியாது. என் மன்னவாரி தலையில போடு குடும்பம் நாசமா போகுது. பேசுற இந்த ஆயால உனக்கு ஒரு கரண்ட் என்ன தராது? என்ன தோற்கல்ல வேலை செய்யறா? என்ன கணவனார் கட்டிய தாலி. இது தாலியா? கட்டிவிட்டாரா? என்னையா கட்டி விட்டாங்கற முந்தானே ஆணில மாட்டிட்டு. என் கணவனார் கட்டிய தாலி. அடுத்த முட்டை தொங்குது. என் மன்னவர் கட்டிய தாலி. உனக்கு மாறு முட்டை தொங்குது. புண்ணியவான் கட்டிய தாலி. உனக்கு பூமி பார்த்து தொங்குது. காசியா பணமா தொங்குது. நாளைக்குமா தொங்க போகுது. இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.
செலவு பண்ணி வெள்ள பண்ணி இவ்வளவு செலவு செய்து நைட்டு போட்டுக்கிறீங்க. மேல ஒரு போகச்சு அடியில ஒரு குண்டுகோல் போட மாட்டீங்க. கணேசி நான் கொடுக்குறேன். போச்சு ஏங்க மத்தலக்கார மாமாண்ணே வர பிள்ளை உனக்கு கிடைக்குது. ஏங்க என்ன பண்ணி போடுவேன் பொட்டுக்கார அண்ணா அண்ணே ஏமா என்கிட்ட வாங்கலே எப்படி பொட்டிக்காரி கலரு கல்லு வச்சு குச்ச வச்சு ஏமா அண்ணா எல்லார் வேலையில அப்படியே பல பப்பாளி பழமாட்டோம் தலை கொடியாட்டம் ஒடிச்சு மண்டல கட்டையில வெளியே பிஞ்சாட்டம் வந்திருக்கிறேன்னு யாருகிட்ட தான் போகட்டும். ஏய் போய்டா யார்கிட்ட போட்டுங்கறாடா நரசிங்கிட்ட போ. ஆறு கேக்குறா என்னது அது இல்லடா பேச நாகரகன்னு சொல்லு. என் கூட பேசுறதுக்கு ஒரு குஞ்சம் கூட காணுமே இந்த ஊர்ல. ஆதமத்த முட்டை நேத்து நடி கூட்டம் அறுத்து போட்டா மினி டெம்போவே எத்தோட குஞ்சு வேணும். அதுலண்ணா என் கூட பேசுவதற்கு ஒரு ஆணவன் தேவை. பேசுறதுக்கு ஆள் தேவை. மெட்ராஸ்ல இருந்து கூட்டி வந்துக்கிறேன். சினிமா நடிகர் எம்ஜிஆர் பாத்துக்கிறியா? நல்ல மனசு அவரெல்லாம் செத்து போயிட்டாரு. இவன் எப்ப சாவாங்கறியா? ஆமா கூடி சீக்கிரம் செத்து போயிருவீங்க. யாரு சரி விடுறா. அம்மா நல்ல பணக்காரன் நல்ல சொத்து வந்து பணக்காரன் இவனை பாக்கணும்னா ஒரு 5000 10,000 தேவையில்ல. கோடி ரூபாய் கூட பரவாயில்ல. அவ்வளவு தேவையில்லமா? முதல்ல 5 ரூபா இப்ப விலைவாசி ஏறி போச்சு 10 ரூபா. 10 ரூபா கப்பு நடி சொல்லு. பாரு பஸ் ஸ்டாண்டுகளும் பங்களா கட்டி விட்டுருக்காரு. அவ்வளவு பெரிய ஆளா? ஆமா இங்க பாரு சேலத்துல கட்டி விட்டுருக்காரு. எடப்பாடியில கரூர் திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்டுகளும் பங்களா தான். ஆமா ரூம் எப்படி கட்டிக்கிட்டாங்க? அப்படியே 4க்கு 3 ரூமா கட்டி விட்டுக்கிறான். அதுலடா ரூம் பூராமே டைல்ஸ் தான். அப்படியே திங்கலாம். ஆமா இங்க இருந்து போனி அடையாளம் எப்படி இவன் போட்டா அந்தாண்ட அவன் பொண்டாட்டி போட்டோம். பின்னால ஒரு டேபிள் போட்டு உட்காந்துருப்பான். டேபிள் சொல்லு மூடிக்கிட்டு ஒண்ணு பாரு அந்த டேபிள் மேல கொத்து கொத்தா சொல்ற காசு. பிச்சைக்காரனா? பிச்சைக்காரனா ஏமா இங்க இருந்து போனீங்கன்னா 10 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு பக்கெட் தண்ணி ஒரு ஜக்கு ஒரு விளக்கமாறு கொடுப்பான். கரெக்டா கண்டுபிடிச்சுக்கிட்டியா? கவுத்தடிக்குமே பக்கத்துல இருந்தா. என்ன ஊர் நீங்க? குறிக்கப்பட்டி. என்ன பட்டி? குறிக்கல் பட்டி. எத்தனை வண்டியில வந்தீங்க? ஒரே வண்டியில தான். எத்தனை பேரு? 3 பேரு. எத்தனை வேகத்தோட வருது? அங்க இருந்து நிறைய இருக்குது. ஒரு 10 12 வேகத்தோட இருக்குது. ஏன் உளுந்து சாவ மாட்டேங்குது? நாங்க 2 மணி தான் விழுந்துட்டோம். அப்பயும் சாவல்ல. காரியமால் சத்தி பண்ணி உட்காந்து தான் சாவ பாருங்க. தலை எடுத்து அதானே. ஓ என்ன கலெக்டர் வேலைக்கு போயிருப்பா? ஏன்னா உன்னை நம்பித்தான் நான் போறேன். நம்பி போ. 4 மாதத்துல முன்னுக்கு வந்துரும். அப்படியா? அவனை நம்பு. அதுக்கு கொஞ்சம் தூரமா நில்லுமா. யானா நாய்க்கணும். கடிச்சா 40 ஊசி போட்டாலும் உனக்கு காப்பாத்த முடியாது. அவனை நம்பு. உனக்கு பின்னால இருக்குது வந்து தலைக்காரரே போறேன். உன்னை நம்பித்தானே நான் போனேன். என்ன வச்சிருந்தாலும் தெரியல. ஆனா எனக்கு நறுக்கான குத்தி புட்டான். ஒரு நாளைக்கு பொக்கியான்னு குத்த மாட்டேன். நரிக்காம பொக்கியானா அவ்வளவு கேவலம் உங்களுக்கு. யாரா அப்படி சொன்னா? ஒரு நாள் என்ன பக்கத்து வீட்டுல இருந்தா நக்கி போட்டேன். அக்கா இல்ல அக்கா விட்டா நுழையாதா?
ஏண்டி என்னடா இதே ஒரு ஒத்தையடி பாரு ஆடி பண்ண குண்டவாயன்னு கேட்டு போடுந்துருச்சு கப்பி கேட்கல இன்னும் கேட்கல நாளைக்கு கேட்கலான்னு இருக்கிறேன் என்னடா கம்பளி பாரு என்ன என்ன ஒரு கேச்சு நினைச்சு டர்னு கிழிச்சு போடுந்துருச்சு நானும் மத்தாளக்கார போய் சேர்த்துக்கிட்டோம் ரெண்டு பக்கம் கை போட்டு டருக்குன்னு கிழிச்சு போடுவோம் 2 பேரும் கை போடு கம்பளி பாரு என்னடா என்ன டாங்கறா முன்னாடி என்னடா நான் போக உள்ள அடக்கி வச்சு பேசி என்ன இத ஒத்தையடி பாரு ஆவளை கோட்டை போட்டுக்கிட்டு அப்படி பொத்தையில வருவோம் பொதையிலையா என்ன முள்ளு பொதையில போதையில நீ தாண்டி கொலைய முட்டு ஓரமா போகணும் இங்க பாரு ஒரு குடும்பத்தை பொம்பளைங்கன்னா எப்படி வரணும் என்ன போல பத்தினி பெண்கள் குமிஞ்சத்தல என்ன போல பத்தினி பெண்கள் என்ன சொன்ன என்ன போல பத்தினி பெண்கள் குமிஞ்சத்தல நிமிராம வருவாங்க ஏன் பத்தினி பொம்பளைங்க கொங்கனாவர பஸ்டால கீழே படுத்துக்கிட்டு இருந்தேன் அது தூக்க வந்து அவளே படுத்துக்கோ புடிச்சு காட்டி நூறு பார்க்க மாட்டான் எங்கேயுமே பார்க்க மாட்டான் இங்க பாரு நீ ஆம்பளைங்க தான் ஒதுங்கி போகணும் தெரிஞ்சு இந்த பத்தினி பெண்கள் சொல்றேன் குவித்தால் நிமிராத போறேன்னு சொல்றேன் நிமிந்துக்கிட்டு போறா பாரு அவளை நம்பி போடலாம் குமிச்சுக்கிட்டு பெக்க பக்கத்து போறா பாரு அவத்தான் 97 மாப்பிள்ள வைப்பா ஏண்டா மீதி 3 நீ எப்ப விடியறதுக்குள்ள இப்ப பார்த்தா என்ன பார்த்தா எப்படி தெரியுது தேவதே இங்க பாரு இடிக்கிறது இடிச்சு புட்டு ஏண்டா ஏலகிடி நாயன்னாங்களா ஏலகிடி நாயன்னாங்களா சேலை விட்டுனா சாயன்னாங்களாமா இவ சேலையில இவத்தான் போடுவானா ஏன் மச்சான் நாம போட மாட்டோமா ஓடுவோம் உடைக்கிறாங்கடா அது பிளேட் போட்டு ஜந்தலத்து வெளிய புடிட்டு வெளியத கூட கடப்புல தட்டி விட்டு கைய உடைக்க எனக்கு எங்கேயுமே சத்ராவதி இல்ல ராகு கேது சுக்கரன் ஜனியே அது இல்லடா பொளப்பே அது இல்லடா பொளப்பே கோடி கோடி கொக்கடிச்சா கோடி கொக்கடிச்சா டங்கு டிங்கு மாரியா டங்கு டிங்கு மாரியா இவ டவுனுக்கே கேப் மாரியா நானா வேண்டாம்டா 4 மணி 7 4 மணி 7 நாய போட்டு நாயத்தை கேளு அவட்ட அப்படியே திணி போடுவேன் நான் டேத்துல பேத்துமே சேலத்து தேனி தித்திப்பா சேலத்து தேனி தித்திப்பா லட்சமாலத்தி நக்கப்பா தொண்டை கட்டிச்சா நக்கிறதுக்கு தோக்கணும் வாங்குவீங்க நக்கல தொண்டை கட்டி விட்டு போயிருமா வட மத்த நாளைக்கு கார்த்தி மாசம் கூப்பினாங்களா கார்த்தி மாசம் கூப்பினாங்களா உலகான புடிச்சிட்டு கொடுக்க மாட்டான் சேலத்துல இருக்குதா கம்பு சேலத்துல இருக்குதா கம்பு செத்த நேரம் போடு மத்தாலா கற சொம்பு அம்மா ஏன் அப்படி சண்டைக்கே வர பெண்களுக்கு கண்டால் வீணு உதவான்னு பேசுகிறேன் உனக்கு நசுக்க தெரியாதாடி ஏன் சொல்றேன் நான் கூத்துக்கு வரதுக்கு நேரம் ஆகி போச்சு வரும்போது ஒரு கவர்மெண்ட் பஸ்ல ஏறினேன் கவர்மெண்ட் பஸ் என்ன பஸ் கவர்மெண்ட் பஸ் கவர்மெண்ட் பஸ் கவர்மெண்ட் பஸ் அதான் கவர்மெண்ட் பஸ் டவுன் பஸ் டவுன் பஸ் என்ன கொன்னாய் புண்டவாய் என்னடா அப்படி பேசிக்கிட்டு செட்லயே ஒண்ணா நம்ம தேவடியால தேவதை கவர்மெண்ட் பஸ் அதுல வந்தாயா வரும்போது கூத்துக்கு நேரம் ஆகி போச்சு டெய்லி அலுப்புல டெய்லியும் கூத்தாடுறோம் அந்த சேனல் ஓரமாக சீட்டு அந்த சீட்டில உட்காந்துக்கிட்டு கம்பி புடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தேன் அதனால பாக்குறேன் பாட்டு அந்த கண்ட்ரைட்ல கொஞ்சம் தெரிஞ்சவரு சரி யாரு எனக்கு கோமாளி கோமாளி இன்னைக்கு என்ன ஊர் ஆட்டம்னு அவரு கேட்க யாரு இப்படி தாங்க கூத்துக்கு போன எடப்பாடி பக்கத்தால அப்படின்னு நான் சொல்ல சரி நான் இடம் வந்தா எழுப்பிடுறேன் இடம் வந்தா நான் எழுப்பிடுறேன் தூக்கத்தை இடம் வந்தா எழுப்பிடுறேன் நீ உட்காந்து கம்பி பிடிச்சிக்கான்னு சொல்ல ஒரு பொம்பளை அவங்க சொல்ல அப்படின்னு உடனே பாக்குறேன்னு பாட்டு சரி நம்மளுக்கு தெரிஞ்சு கொடுத்தானே அப்படி சொன்ன உடனே நானும் பசு குளங்க அப்பதான் லைட்டா தூக்கம் வந்துச்சு ஆமா அதனால பாக்குறேன்னு பாட்டு பார்த்த உடனே என்ன ஆகி போச்சுன்னா அங்க ஒரு 1/2 மணி நேரம் பஸ் நிறுத்தி விட்டாரு ஏன்னு கேளு ஒரு பொம்பளை இந்த கச்சரப்பா பாட்டி ஆட்டம் இல்லடி ஒரு பொம்பளை ஒரு பொம்பளை வந்து வர பஸ் நிறுத்த சொன்னதும் அந்த பஸ்ஸுக்காரு பிரேக் மேல காலை வச்சு நிறுத்தி விட்டாரு அந்த பொம்பளை சோடு பஸ் யாரத்துக்கு மட்டும் 3/4 மணி நேரம் உள்ள போதா வெளியே வர அப்படி அந்த குட்டி எப்படி ஏற்றி விட்டாங்க அங்க நிக்காது இங்க நிக்காது என் பக்கத்தாலே வந்து நிக்கணும் அந்த கண்ட்ரைட்டு சொல்லிவிட்டாரு அம்மாமா நீ இத்தச்சோடு பொம்பளைக்கிற நீ கீழே உண்டு போச்சுன்னா பஸ்ஸையே நிறுத்தி விடுவாங்க அதனால வேகத்தோட வரும்
நான் விசில் எடுப்பேன் எட்டணும்னா கம்பி பிடிச்சாலும் பசிக்காது சொல்ல அப்படின்னு கண்ட்ரைட்டு சொன்னவன அங்க நிக்காது இங்க நிக்காது என் பக்கத்தால நின்னுகிட்டு அம்மா பாரு பெரிய வேகத்தடியா வருது பிரேக் அடிப்போம் பசி யாரத்துக்குள்ள கம்பியை பிடிச்சான்னு சொல்ல அந்த கண்ட்ரைட்டு விசில் அடிச்சாரு பாரு இப்ப எட்டனதும் பிரேக் அடிச்சு கம்பியை பிடிச்ச உடனே இதுல ரெண்டு சாக்கி தூக்கு பஞ்சர் ஆட்டுக்குது சரி அந்த பொம்பளைக்கு அது புடிக்கிட்டு வந்து போட்டு அமர்த்து துமீர் நமத்துறதா தலைமையிலியா என்னடா இது கவுண்ட் வச்சு நம்மளே ஏத்திட்டு போகுது நம்ம தலைமையில யாரும் எத்தச்சோடு மூட்டையை வச்சாங்கன்னு ஆயிலுக்கு ஆளு அவளுக்கு 1.5 மணி நேரம் இருக்கும் இழுத்துக்கிட்டே இருந்தீங்க ஏழு கேளு வெயிட் ஆகுது புடிக்கி வெளியே போட்டலான்னு வந்துச்சா சண்டைனா சண்டை ஏகப்பட்ட சண்டை ஏடா புடிச்சு விளையாடுறதுக்கு இதுதான் கிடைச்சா அப்படின்னு நான் பொழைச்சது போது கண்டம் பொழைச்சது போன்னு அன்னைக்கு ஒடியாதவன் தான் அதை வந்து நசிக்கிறது ஏண்டா கோயிந்தா இழுத்தியே வந்துச்சா என்னது என்னமோ சொன்னீங்க என் மூட்டடா அதுலடி நீ பாடுவாயான்னு லப்புருவாய் யாருக்கும் தெரியாதது அதுலடி நீ பாடையில போகும்போது பாடையில போகாம 5 மோகல வாங்க ஒப்பனும் அம்மாவும் பொறி அரைச்சிட்டு வரு ஆமா அதுலடி உனக்கு எடுத்து விடு பாக்கலாம் ஏய் என்ன பண்ற எடுத்து விடுறேன் அதெல்லடா பாடல் அட பாடல் சினிமா சாங் நாங்க டோரி அடிச்சு பேசுறது இங்கிலீஷ் ஏய் சாங் ஆமாடி அருமையான தமிழ் பாட்டு எந்த குரல்ல பாடுவ டிஎன் சௌந்தரராஜன் சுன்னிகிருஷ்ணன் ஏய் உன்னிகிருஷ்ணன் என்ன சொன்னமாயின என்ன அப்படி பேசுற உன்னிகிருஷ்ணன் என்ன உன்னிகிருஷ்ணன் முண்டச்சாலா ஏய் என்ன அப்படியேப்பட்ட பாட்டெல்லாம் பாடுவேன் நான் வாயை திறந்துட்டா போதும் அப்படியே 16 பேர் வருவாங்க ஜிப் கழட்டுமா என்ன வாயில வைக்கிறதுக்கு வாயை திறந்து உள்ள வந்தா வச்சனம் பண்ண உனக்கு அப்படியேப்பட்ட பாட்டு ஆமா இங்க பாடு இங்க பாரு நான் ஒரே பாட்டுல பாடனா அப்படி அந்த ஆடு குடத்துல தூக்கி சொங்கி போகுது அந்த மாதிரி சொங்கி போயிருவேன் ஏய் அவ சொக்கத்தால தூங்க வந்து அப்படியே படுத்துக்கோ பாட்டு வேணும்ல உனக்கு பழசுல வேணா புதுசுல வேணுமா எனக்கு பழசுல வேணா புதுசுல வேணாம் நடுவால விட்டுடி தான் பொழைக்க தெரிஞ்சவன் என்னங்கற நம்ம பழசுல விட்டா நெப்பிச்சிக்க நெப்பிச்சிக்க ஆமா நடுவாள்னா கொஞ்சம் பேர் வாங்கி அது சொல்லியோ அந்த மாதிரி ஒண்ணும் வா ராஜா வெண்ணிலாவே வா ராஜா வெண்ணிலாவே கேளாக எத்தல் கதையா வா ராஜா வெண்ணிலாவே சரி சரி எப்படி முங்க ஏய் ஆத்தில இருப்பது மீனு இவ தலையில இருப்பது தேனு கோசானி கிளத்தில இருப்பது கெண்டை கிளத்தில இருப்பது கெண்டை இவ காளி சந்தல ஐயோ நான் இந்த பாட்டு எனக்கு பிடிக்கலண்ணா இந்த பாட்டு எனக்கு பிடிக்கலண்ணா இல்ல பொம்பளை போறீங்களோ புடிக்காதுன்னு சொல்லிட்டாங்க சரி சரி அதுல நாளாக்கு டோல்ட்ட பீமா நாளாக்கு டோல்ட்ட பீமா அட கண்ணம்மா மலையறக்கற கையா பாரம்மா என்னலாம விளக்கு எரியுமா என்னலாம விளக்கு எரியுமா அட பொண்ணம்மா புடிச்சு சுத்தி மச்சத பாக்கம்மா இங்க காணோம் உள்ள இருக்குது இந்த பாட்டு பிடிச்சிக்கிச்சா எனக்கு இதே பிடிச்சிக்கிச்சுடி என்ன பைத்தியம் ஏய், உனக்கு வருங்காலத்துல வாய்ப்புண்டு ஆமா வாய்ப்புண்டு அது எப்படிங்க தெரியும் எப்படி ஐயோ ஏ கோயிந்தா அப்படியே இழுத்துக்குமடா வாய் அப்படி இருக்கும் சரியாக இருந்தாலும் நீ நானும் பேசிக்கொண்டிருந்தா நேரமாகும் மாடு மாடு மனுஷன் தான் மலைமாலை ஏறலாம் இந்த ஆளுக்கார குண்டவாயினே கை கொண்டு போய் எங்கடா வைக்கிறேன் சரி சொல்லு கண்டுகிட்டா கை அப்படியே மணிக்கட்டையோட ஒடிச்சு விடுது சமாளிச்சு விட்டா ஆயிடுச்சு ஆமா தான் அண்ணா தான் பாரு இவத்த முன்னாடி உட்காந்து என்னதான் பேசும் அப்படி வள வளர்த்த சேலையா ஊத்தான்னு முன்னே அப்படி பாத்துட்டே இருக்க பேசிட்டே இருக்கிற நாட்டுக்கு நாடே தேவலோகத்தில் கூடினார் ஒரு தேவர் சபை இந்த புலோகத்தில் கூடினார் ராஜ புண்ணிய சபை முன்பதாக ஆனாக பிறந்த அப்பாமார்களும் பெண்ணாக பிறந்த அரும்பெரும் தாய்மார்களும் சிறியோர் பெரியோர்களும் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவர்களும் கடலாளிகள் போல் சூழ்ந்துள்ளார் கலைமகள் கவிஸ் நாடக சபா கலைக்குழுவின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் புத்தான முதல் வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். எப்படி சாப்பாடு நல்ல ஏற்பாடாயா நல்லா எடுத்து தின்னைய ஆமா புரோட்டா தோசை எடுத்து தின்னைய தின்னையா வந்த 5 பேர்த்துல நாத்தான் ஜோத்த தின்னேன் மீதி 14 பேர் பிஜமா தின்னீங்க அப்படி இருந்தாலும் ஹரியே வா என்று அழைத்து வர்ணப்பை போட்டு ஹரியே போதும் என்பது போதாது என்பது தனத்தை வழங்கி நமக்காக 25,000 சம்பளத்தை கொடுத்து இன்று நாடகம் வைத்துள்ளாரு.
யாரடி அரங்கேற்றம் சொல்லலாம்? ஊர் மக்கள் ஒன்றாக சேர்ந்து மக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு இரவு தெருக்கூத்து நாடகம் நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ளார். நாடகத்தின் பெயர் என்னடி? நாடகத்தின் பெயர் என்னடி? ஆதாயவாணி. நானும் சொல்லணுமா? உங்க ஆயாலும் சேர்ந்து சொல்லுங்க. சம்பளத்துக்கு அவ்வளவு வரணும். ஆதாயவாணி. ஆகாயவாணி. ஆயா போட்ட சாணி. இன்னும் ஆகாயவாணி இல்லை என்றால் ஆயா போட்ட சாணி. அவட்ட அப்படியே பேத்து போடுவேன். அதுதான் வைக்கலாம்னு இருந்தாங்க, மாத்தி விட்டோம். ஆமா, என்னடி நாடகம்? விஷ்ணு புராணம். விஷ்ணு புராணம். பள்ளியில் வேணுமா? அதோட விஷ்ணு புராணம் ஒரு பாகம் வழங்கப்பட்டேன். விஷ்ணுபுரத்துல ஒரு பாகமாக வழங்கப்பட்ட கமலாசுரன் வதை இல்லை என்றால் சிசேசன் பிறப்பு நாடகத்தில் நான் யார்? எமது பெயர் என்ன? எங்க அப்பம்மா யாரு? ஆரப்பாங்க. அவங்களே தான். அப்பம்மா யாரு? நான் யாரு? யாரு? எங்க அப்பம்மா யாரு? யாரு? எங்க ஆயா யாரு? யாரு? எங்க அம்மா யாரு? எங்க அப்பா யாரு? உருண்டை யாரு? உருண்டை யாரு? சொல்லு. சொல்லயா? கதை முடிக்கும். தொழில முக்கியமாடா. அது தெரியாது. 25,000 30,000 செலவு பண்ணி கூத்து விடுவாங்க, நீங்க நிறுத்தி ஆடுவீங்க. அடிக்க ஆட முடியுமா? அதுக்கோசம் செத்து போனா அடிச்சுக்கிட்டே தாப்பியா? செத்தாலும் கடைசி ஏத்துறது அதுதான்டா. இங்க பாரு. ஏண்டி கை விடுற? எங்க கைய விட்டாங்களா? கீழே. இங்க பாரு. குடலே வெளியில வந்தா தான் அரக்காயம். ஐயோ, தெரிஞ்சுக்கோ முதல்ல. அது அருமை சாமி, அருமை. சூப்பர். தெரிஞ்சு தாண்டி உனக்கு. அதுக்குள்ள கையை விட்டுட்டியே. எதுலடி விட்ட? கீழே. கீழையா? ஏண்டி ஏண்டா உங்க வீட்டுல உழுவுற பணத்தை கை கொடுக்க ஓட்டு வந்து போனா என்ன மாதிரி இங்க வரேன், அங்க எடுத்து போதைக்கிறதுக்கு நேரம் சரியாகுமே. அரிய கண்ணம்மா அண்ணன் நடந்து பின்ன சரி கொடுங்க. ஆமாடி, உங்களுக்கு காசியா பணமா? உச்ச விழி அழகி, உச்சமில்லாத ரூபி. அடியே, ஆமா, அழகிலும் பண்பிலும் அறிவிலும் சிறந்த மங்கை. ஆமாடி, கல்விக்கெல்லாம் அரசு கலைவான சரஸ்வதி. அட கலைவாணி சரஸ்வதி. ஐயா, அப்படி கலைவாணி சரஸ்வதி இருந்தாலும் இந்த கலைவாணி சரஸ்வதியை மீண்டு எடுத்தாங்களே தாய் தந்தை தரப்பாங்க. யாரா இருப்பாங்க? இருப்பாங்க. இவ்வளவு விவரமா கேக்குறியே, பௌத்துக்கு என்னடி திங்கற? பண்ணி பீயி வரப்பி 2 கிலோ சாப்பிடுறான். லப்பு லப்பு நல்லா 5 பேர் திம்பிங்களா? சொல்லையா? அது தின்னு நல்லா
கலைவாணி சரஸ்வதி. அப்படியானாலும் நான் எப்படி பிறந்தவள்? எப்படி ஐயா? ஐயா அம்மா கேட்டு கொடுப்பது கேளாமல் கொடுப்பது. ஈஸ்வரி அம்மா அவர்களும் பள்ளியம்மா அம்மா அவர்களும் நடராஜ் அண்ணா அந்த அண்ணா அவர்களும் என்னுடைய வேடத்தை பாராட்டி எனக்காக அன்பளிப்பு செய்துள்ளார். இன்னும் அன்பளிப்பு செய்த நல்ல உள்ளங்களும் இன்னும் அன்பளிப்பு செய்யாத நல்ல உள்ளங்களும் நம் நாடகத்தை கண்டுகளுக்கு வந்த நாடக ரசிகர்களும் எப்படி இருக்க வேண்டும்? நோயற்ற வாழ்வோ குறையற்ற செல்வம் போல் மிச்சக்கணிக்கு எதிர்கணி இல்லாமல் திருச்செங்கோட்டு அர்த்தநாதீஸ்வரர் சன்னதி எவ்வாறு ஓங்கி வருகிறதோ அவரை குடும்பம் ஓங்கி என்று அந்த பாப்பா தூக்கத்துல வந்துருச்சு. ஜனனி பாப்பா அவர்களும் அப்பத்திலிருந்து எனக்காக அன்பளிப்பு செய்தார். அவர் கூடி நான் காளி பையா அவர்களும் திருவுருள் அன்பளிப்பு எத்தமாக தங்கமும் வாங்கி இன்னும் ஊர் பொதுமக்கள் தலைமையில எவ்வாறு நோயுடைய வாழ வேண்டும் ஒன்னாலப்பட்ட வன பத்திரகாளி அம்மனை வேண்டிக் கொள்கிறோம். நன்றி வணக்கம். அன்று ஒரு நாளையிலே தேவாதி தேவரெல்லாம் ஒன்று சேர்ந்து தேவமிடம் கடைந்தார்கள். கடைய வந்திருக்கணுமே. என்ன உனக்கு வேதியா? வேதியாயா வரும் அமிர்தம் அதிலடி அடியே தேவாதி தேவரெல்லாம் ஒரு மருமம் கூட்ட மறுபுறமும் தேவத்தை கடைந்தார்கள். எப்படி கடைந்தார்கள்? திருப்பார் கடையில ஒரு பாண்டமாகவும் மலை ஒரு மத்தாகவும் ஆதிசேஷன் பாம்பை அணைக்கலாகவும் போட்டி சந்திரனை தூணாகவும் நிறுத்தி செத்து போயிருவான். ஒன்றாக சேர்ந்து தேவாமிர்தம் கடைந்தார்கள். கடைய கடைய முதலில் மூதேவி என்று சொல்லக்கூடிய தெய்வம் பிறந்தது. இந்த மூதேவி சொல்றீங்க. இந்த மூதேவினா யாரு? பாரு இப்ப படுத்து தூங்குறாங்க பாரு. மூதேவி என்று சொல்லக்கூடிய தெய்வம் அவங்க மேல அமர்ந்தனால தான் அவங்க படுத்துக்கிறாங்க. மூதேவி போட்டு அமர்த்துறான். ஆமா. சரி. இரண்டாவதாக ஸ்ரீதேவி என்று சொல்லக்கூடிய தெய்வம் பிறந்தது. தன் தம்பியாட்டு சிரிச்சு முழுத்தோடு ஸ்ரீதேவி என்று சொல்லக்கூடிய தெய்வம் அவர் மேல அமர்ந்தனால அவர் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. மூன்றாவதாக கலைவாணி சரஸ்வதி நான் பிறந்தேன். நான் மட்டுமா 60,000 சப்த கன்னிகளும் பிறந்தார்கள். அந்த அமிர்தத்தில் 60,000 சப்பர கன்னிகள். சப்த கன்னிகள் அப்படி பிறந்தாலும் அப்படி பிறந்திருந்தாலும் அடியே காலகாலத்துல எனக்கும் ஆயி போச்சுடி. என்ன ஆகி போச்சு? கருமாந்திரமா? அது இல்லடி. ஆகி போச்சு பீ போச்சுன்னு அதுலடி சீலைக்கு முண்டை என்ன ஆகி போச்சு? நானு என் கையில வேப்பல கொடுத்துட்டாங்கடி. எப்படி நான் உங்ககிட்ட சொல்லட்டும்? என் முன்னாடி உலக்கையை போட்டாங்கடி. தாண்டறதுக்கு வழி இல்லாத என்ன மூளையில உட்கார வச்சுட்டாங்கடி. ஊம்ப கொடுக்கல நான் முள்ளு மேல சேலை போட்டேன்டி. மெதுவா ஏடாயா சீசன்ல கடப்ப களைய முடியாது. எப்படி சொல்லட்டும் உங்ககிட்ட? வாயில எதல சொன்னாலும் பொட்டிக்கு சேரணும். அதுலடி எனக்கு கண்ணாலம் போச்சு. டாக்டர் பாரு என் மன்னவாரி தலையில போடு குடும்பம் நாசமா போகட்டும். பேசுற இந்த ஆயால உனக்கு ஒரு கரண்ட் என்ன தராது? என்ன தோர்கல்ல வேலை செய்யறா ஆயா? எல்லாம் நாசமா தாண்டா போவேன். நான் நாசமான நீ மாசமாயிருடி. இப்படி போக மாட்டேன் திருட்டு போட்டு இப்படி போக முடியும். கை கொடுக்க முடியாது. அந்த செவனாப்ப குடிச்சுட்டு படாத பாடு போடுறீங்க ரெண்டு பேர். சொல்லாயா? எனக்கு திருமணம் ஆகிவிட்டது. வேலை முண்டை. ஐயோ என்ன கணவனார் கட்டிய தாலி இது தாலியா? கட்டி விட்டாரா? என்னையா கட்டி விட்டாங்க? முந்தானத்து ஆணியில மாட்டிட்டு இருந்துச்சு. அட டெய்லியும் பூச்சிக்கிறீங்க. டெய்லியும் முண்டையாவீங்க. என் கணவனார் கட்டிய தாலி அடுத்த முட்டை தொங்குது. என் மன்னவர் கட்டிய தாலி உனக்கு மாறு முட்டை தொங்குது. புண்ணியவான் கட்டிய தாலி உனக்கு பூமி பார்த்து தொங்குது. காசியா பணமா தொங்குது. நாளைக்குமா தொங்க போகுது. திருமணம் செய்தேன். சத்துலோகத்தை பொறுப்பிடமாக ஆண்டு வரக்கூடிய சந்திரமுகம் படித்த பிரம்மணத்தனை திருமணம் செய்தேன். சந்திரபுரத்தை பிரதோமனை மாறிட்டு
பிறந்தா மன்னனுக்கும் கலிபார் சரத்துபதிக்கும் இந்த காலாகாலத்துல குழந்தை குச்சி குழந்தை குட்டிடா அத்தாயா எனக்கு 3 மக்கள்கள். அது தாண்டா புள்ள நசுங்கி போயிட்டான். யாராரு? தக்கன், தரணி, நாரதன் என்று சொல்லக்கூடிய 3 மக்கள்கள். சரியா? அப்படி பெற்றிருந்தாலும் திறந்த வீட்டுல நாய் பூந்த மாதிரி ஓடி ஓடி வந்திருக்கிறியே. ஏன் சேவனம்? இது ஒரு நேரம். எதுக்கடி வந்த? என்னடி இருக்கும்? என்ன காரணடி வந்த? இவளை இதோட போறோம். ஐயா என்னடி ஆச்சு? உங்க வீட்டுக்காரரு எங்க வீட்டுக்காரர் என்னடி ஆச்சு? நல்லா மண்ணு அந்த பின்னால தேதிக்கு போறதுக்கால ஒண்ணு கூட போய் என்னடி ஆச்சு? தவக்கால கடிச்சு பிடிச்சாயா? ஐயோ மண்ணா, உனக்கு மட்ட தென்னை மரம் மயில போய் எங்க அடையும்? இங்கே தான் அடையும். உனக்கு குட்ட தென்னை மரம் ஒரு குயில போய் தங்க மாடும். அட எதுக்கடி அழுகுற கொம்மால வாக்க? அண்ணா என்ன புதுசுருக்கு கூட்டிட்டு வர சொன்னாரு. ஏண்டா தேவடியா பையனே? அதுக்கு முன்பதாக முடிய இருக்கக்கூடிய கோழி பெண்கள். கோழி பெண்ணா? இல்ல, எனக்கு கையால் செய்யக்கூடிய கோழி பெண்ணு. கோழி பெண்கள் அந்த புறத்தில் இருக்கிறார். அவரையும் அழைத்து வா. 3 பேர் சேர்ப்பாங்க. கேளுங்க சங்கடே, நீ எப்படிடா நாதிமா என்ன எப்படிடா ஒன்னாலப்பட்ட இன்னும் கலிவாரி சரத்துபதி தன்னை கோழி பெண் அழைக்க இருவரும் சபைக்கு தருப்பா. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.